வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவை நம்ம வீட்டில் 48வது நாளாக மண்டல பூஜை, நம்ம கார்த்திகேயனுக்கு நடந்த சிறப்பான வேல்மாறல் பூஜை வழிபாட்டு முறையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பதிவு உண்மையாகவே ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு ஒரு நெகிழ்ச்சியை தரக்கூடிய பதிவாக அமையும். அதனால் பதிவை மறக்காமல் லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வேல் வழிபாடுன்றது நம்ம சாதாரணமாக நினைச்சிட முடியாது. 48 நாட்கள் தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய பெரிய பாகியம் நமக்கு முருகன் அருளறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதனால் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் எல்லோரும் தான் பார்க்க போகிறீங்க. லைவில் பார்த்துருந்தாலும் இன்னும் ஒரு சில விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி காலையில் நேரமாகவே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க. வாசல் பெரிய கோலம் போடுறது, அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு சமையல் வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்குள்ளே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை செய்யக்கூடிய இடமும் ஒவ்வொன்றும் எடுத்து வச்சு அழகாக அலங்காரங்கள் செய்யறதுக்கு வச்சுட்டேன். கலசம் நிறுத்தி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாலைகள் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் அழகாக அவங்களே வாங்கிட்டு வந்தது. பூஜை அறையும் அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போது முதல் வேலையாக இன்றைக்கி வரவங்களுக்கு அழகான சாப்பாடு நம்ம ரெடி பண்ணணுன்றதுனால முதல்ல நான் செய்தது என்ன அப்படின்னா சக்கரை பொங்கல் தான். எல்லோரும் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் முதல்ல ரெடியானது சக்கரை பொங்கல், சுண்டல், என்னென்ன வேணும் அப்படின்னா சாப்பாடு, காய் போட்ட சாம்பார், கோஸ் பொரியல், கத்திரிக்காய், முருங்கைக்காய், காராமணி தொக்கு, வடை, பாயசம் சிறுபருப்பு செய்திருந்தேங்க. நான் செய்யாதது கேசரியும் பால் பாயசமும். அதையும் முருகன் குறை வைக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபரு அழகாக கொண்டு வந்துட்டாங்க. பாருங்கள் அவருக்கு என்னென்ன தேவையோ எப்படியெல்லாம் வர வைக்கிறாரு அப்படின்னு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுட்டாங்க. சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட நம்ம சொந்தங்கள் வந்திருந்தாங்க. அவங்க கையாலே எல்லாரும் நான் விளக்கு ஏற்ற சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே லைவில் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட பூஜை ஆரம்பிக்க ஒரு 11 மணி ஆச்சுங்க. எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அப்போ நான் கேட்குறேன், என்னங்க பூஜை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு மயில் சத்தங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எப்பயாவது காலையில் நேரத்தில் தான் கேட்கும் மயில் சத்தம். ஆனால் பூஜை ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே மயில் சத்தங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். முருகன் எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காரு போல் அப்படின்னு. உண்மையாக தாங்க, ஒரு 4 பேர் பக்தர்கள் கூடி ஒரு பூஜை செய்கிறோன்னா நிச்சயமாக அதை முருகன் அதை அவளோடு ஏற்றுக்கிறாரு, அங்கே அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வெளியே குலதெய்வம் வழிபாடு முடிச்சுட்டு பூஜையை ஆரம்பிச்சிட்டோங்க. அபிஷேகங்கள் சந்தனம், விபூதி இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பால் அபிஷேகம் நான் செய்ய ஆரம்பித்தேன். அதை தொடர்ந்து பக்தர்கள் வந்திருந்த கையாலையும் அவங்களும் பால் அபிஷேகம் செய்திருந்தாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் ரொம்ப பயந்ததே என்னென்னா கரண்ட்டு கட் ஆகிடுமோ அப்படின்றதுக்காக தான். காலையிலேருந்து கரண்ட்டு கட் ஆகாமலே இருந்துச்சு. ஆனால் பூஜை ஆரம்பிக்க லைவ் போட்ட உடனே கரண்ட் போயிடுச்சு. சரி முருகா, எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்கோயா அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே குலதெய்வம் வழிபாடு செய்துட்டு உள்ளே வந்த உடனே கரண்ட் வந்துருச்சு. அதோட அன்று முழுக்க எனக்கு கரண்ட்டே போகலை. அதுவே முருகன் நமக்காகவே அதை ஏற்பாடு செய்தாருன்னு சொல்லலாம். ஒரே செகண்டாக கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வந்துருச்சு. எல்லாரும் அழகாக நிறைய பேர் லைவ் பார்த்துருந்தாங்க. பார்க்காத ஒரு சிலருக்கு சரியாக தெரியலங்க, லைவ் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் கண்டிப்பாக அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். என்னுடைய கையில் இருக்கிற வேல் திருப்போரூர் முருகன் கோவிலேருந்து வந்த வேலுங்க. ஆமாங்க, என்னுடைய அண்ணனுடைய பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு போயிருந்தாங்க. அங்கே பூஜையில் வச்சு கொடுக்கப்பட்டது. அந்த வேல் என்னோடய அண்ணி பூஜைக்கு கலந்துக்கிட்டாங்க. அவங்களும் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் அழகாக அவருக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து நம்ம பூஜையில் சேர்த்துட்டோம். ரொம்ப நிறைவாக இருந்தது. ஒரு வேல் வழிபாடு, வேல்மாறல் பூஜையானது எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பாராயணம் ஒரு இல்லத்தில் நடக்குது அப்படின்னா முருகன் அவ்வளோ பரிபூர்ணமாக அதை ஏற்றுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருடைய வினைகளை தீர்க்க முருகன் கொடுத்த ஆசீர்வாதம், நம்ம கார்த்திகேயன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆரோக்கியமான அந்த ஒரு செல்வம் உங்களுக்கு இருந்தாலே போதும், நீங்கள் எல்லா வகையிலும் சிறப்போடு இருப்பீங்க அப்படின்றதுக்காக இருமலு ரோக முயலகன் வாதம் திருப்புகள் ஆரம்பித்த கையோட ஒரே செகண்டில் ஐயன் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. உண்மையாக அந்த பூ அவ்வளோ சட்டிலும் விழாத அளவுக்கு தான் நாங்கள் வச்சோம். கிரீடம் போல் அழகாக செவ்வரளி வச்சு அதுக்கு மேலே தாமரைப்பூ வச்சுன்னு அவர் அழகாக இருந்தால் போதும், எனக்கு பூ கொடுத்து தான் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு இல்லை முருகா அப்படின்றத என்னுடைய எண்ணம் எப்போக்குமே. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி ஐயன் நான் இங்கே சாஷ்டாங்கமாக அமர்ந்துட்டேன்றதுக்கு சாட்சியாக கொடுத்தாரு பாருங்க பூ. அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை, கண் கலங்கிட்டேன். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஐயன் நம்ம கூட தான் இருக்காருன்றதுக்கு இதை விட வேறு என்ன சாட்சி சொல்லுங்கள்? தோறும் நிறைய முடியாத படியினதால் அருவாயே
வருமறு கோடி அசுர பதாதி மடியநேக இசைப்பாடி வருமொரு கால வைரவராடபடி சுடர் வேளை விடுவேனே தருநிழல் மீறி கருதிருமாதி மரமாலா சதமிரை பூவி நடுமினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே சதமிரை மேவி நடுமினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. நம்முடைய வேண்டுதலில் முதன்மை இருக்க வேண்டியது ஆரோக்கியம் இல்லையா? அந்த ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு நான் எப்போவும் உங்களுக்காக காத்திருக்கேன்றதை முருகன் அந்த திருத்தணி தலத்துக்குரிய திருப்புகழ் பாடிய உடனே அருள் கொடுத்துட்டாரு. யார் யார் என்னென்ன உடல் சார்ந்த மனம் சார்ந்த வேண்டுதல் நீங்கள் வச்சுருந்தாலும் அதற்கு நம்ம கார்த்திகேயன் அருள் கொடுத்துட்டார். இதுக்கப்புறம் எல்லாமே ஜெயந்தான். யாரும் எதற்காகவும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? பூஜை ஒவ்வொரு மந்திரத்தில் ஆரம்பித்து எல்லாமே நிறைவாக படித்தோம். சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, அதுக்கப்புறமா முருகனுடைய பாடல்கள், வேல்மாறல் எல்லாமே முடித்து திருப்புகழ் முடித்து 108 அரோகரா குமாரஸ்தவம் படித்து பூஜையானதை ரொம்ப அழகாக நிறைவு செய்திருந்தோம். 48வது நாள் செவ்வாய்க்கிழமை என்று அமைந்ததே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஆனால் செவ்வாய் ஓரையில் நம்ம வேல்மாறல் படிக்கணும், திருப்புகழாக இருக்கட்டும், நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வைத்து முருகனோட அருள் இன்னும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க அந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். ஏன்னா நம்ம வேல் வாங்கிய நாள்லேருந்து நம்ம கைக்கு வந்த நாள்லேருந்து நம்ம 48வது நாள் பூஜை செய்கிற நாள்லேருந்து எல்லாமே செவ்வாய்க்கிழமை அமைந்ததே முருகனுடைய பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க பூஜை முடிஞ்ச உடனே நிறைவாக இலை போட்டு பிரசாதங்களாக வச்சேன். எடிட் பண்ணும்போது தான் கவனிக்கிறேன். இங்கே குட்டி பாப்பா பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷமாக எனக்கு சாப்பாடா வைங்க வைங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம கார்த்திகேயன் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. அவருக்கு சாக்லேட் மாலை தான், மல்லிப்பூ மாலை தான், அரளி மாலை தான், ரோஜா, வில்வம், தாமரைன்னு இவ்வளவுமே அழகான அலங்காரம். ஆரத்தியை நல்லபடியாக பார்த்து வேண்டிக்கோங்க. வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். அதுக்கப்புறம் என்னங்க, சாப்பாடு தான். எல்லோரும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. காய் போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் வடை, பாயசம், சுண்டல், இது எல்லாமே நிறைவாக எல்லாரும் திருப்தியாக பூஜை முடிஞ்ச கையோடு திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும். அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு வைக்கும்போது வீடியோ எடுக்க முடியல, அதுக்கப்புறமா தான் எடுத்திருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் எங்கேருந்து இருந்தாலும் அது ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் கூட வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய சொந்தங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம வேல்மாறல் பூஜை நம்ம இல்லத்தில் செய்து முடிச்சிட்டோம். ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு மேலே நிறைய பேர் வரதை சொல்லியிருந்தாங்க. வரவங்கள வேண்டான்னு எனக்கு சொல்ல மனசும் இல்லை. அதே சமயம் நம்ம வீட்டில் ஒரு 20 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் சொன்ன நம்ப மாட்டீங்க, வந்தது 20 பேர் தான். ஆனால் அதுக்கப்புறமா சாயந்தரமாகலாம் வந்தாங்க. சாயந்தரமாக அப்பப்போ நம்ம கார்த்திகேயனை பார்த்துட்டுலாம் போனாங்க, மாலை வாங்கி போட்டுட்டுலாம் போனாங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு பூஜையில் எங்கள் வீடு எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்தளவுக்கு அழகாக பேர் எல்லோரும் பூஜை சிறப்பாக முடித்த கையோடு அவங்களுக்கு தாம்பலம் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இவங்க தான் என்னுடைய அண்ணி, அவங்க பேர் ராணி. அவங்க தான் வேல் கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னேன். திருப்பூர் முருகன் கையிலேருந்து கொண்டு வந்த வேல் இது. பூஜையில் வச்சு அழகாக அவங்களுக்கும் கொடுத்து விட்டுட்டேன். மங்கள பொருட்கள், அதுக்கப்புறம் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணி குங்குமம் வச்சுது. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ தான் முதல் நாள் 48வது நாள் நம்ம கார்த்திகை நம்ம வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து பூஜை ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 48 நாட்கள் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் மங்கள பொருட்களோடு சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு பரிசும் கொடுத்துருந்தேன். அந்த பரிசு, அந்த ஃபோட்டோவுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, 3 குருமார்களுமே அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். தத்தாத்திரேயர் இருப்பார், நடுவில் வாஸ்து பகவான் இருப்பார், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அஸ்வரூடானா வராகியோட அம்சம் தான். இந்த சிறப்பான படம் கொடுக்கறதுக்குமே பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். நம்ம தெரிஞ்ச ஒருத்தவர் நம்ம கற்சலை வாங்கியிருந்தாலே பழனியாண்டவர் சிலை, அவர் என்கிட்ட ஒரு 20 படம் இருக்குமா. இது ரொம்ப விசேஷமானது. என்னுடைய குரு எனக்கு கொடுத்தது. நான் இங்கே கடையில் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். அது என்னமோ யாருக்கும் கொடுக்க மனசு இல்லை. அதாவது குருவுடைய அருள் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும்.
கவுளி அடிக்குது. அது வந்து ரொம்ப நாளாக வீட்லேயே இருக்குது, இது உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுதுமா, நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்காக ஒரு சரியான நேரம் வந்து இந்த பூஜையில் வச்சு நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்றது முருகனோட சித்தம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திரும்பவும் வந்து இந்த மாதிரி படம் போடணும் அப்படின்னாலும் நிச்சயமாக நம்மளை அடிக்கவே முடியாது. நான் கேட்டேன், சார் வெறும் 20 இருக்கே, நான் வந்து என்ன பண்ண முடியும், நிறைய பேர் கேட்பாங்களே அப்படின்னு. வாய்ப்பு இல்லைம்மா, நானும் இதுக்கப்புறம் அடிக்கணும்னாலும் அடிக்க முடியாது, அது வந்து ஒரு குருவின் கையால் என் கைக்கு வந்தது, நாமளாக செய்யணும்னு நினச்சாலும் அதுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கிறது பெரிய விஷயமா அப்படின்ட்டார். அதனால் அதை பெருசு பண்ணிக்கல. ஆனால் வந்தவங்களையும் நம்ம வீட்டு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி. அது பாருங்கள், சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதான் சொன்னேன், 20 படத்தில் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன், அதில் மீதி 19 வந்தவங்க 19 பேர் அப்படியே அவங்க கையில் கொடுத்து விட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம வேறு எதாவது சொல்கிறதுக்கு இருக்கா பாருங்கள். அதனால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மனசு நிறைவு, சந்தோஷம். எல்லாருமே அது ஒரு குறையாகவே வந்திருந்தாங்க இல்லையா. ஒரு வீடு மனை அமையிறதுன்றது பெரிய ஒரு இதுவாக இருந்தது. இந்த சாமி படம் நம்ம வைத்து வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அதுக்குண்டான ஒரு பாக்கியத்தை குரு நமக்கு அருள்வாருன்றது தான். என்னுடைய அம்மாவுடைய காலில் விழுந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. நம்ம வீடு தேடி வந்த அந்த சொந்தங்கள் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பந்தம், சொந்தம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் மனநிறைவோட தாம்பூலம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருந்தாங்க. இந்த சொந்த பந்தங்களெல்லாம் எனக்கு கொடுத்ததே முருகன் தான். முருகன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான். உங்களை தான் நான் வந்து எப்போவுமே நான் சொல்வேன். இவங்க எல்லாரும் ஒன்று சேர நம்ம வீட்டில் இந்த பூஜை பண்ணது ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சி, சந்தோஷம். அது மட்டுமா பாருங்கள், நம்ம வீட்டுக்கு நைட்டு ஒரு குட்டி செல்லம் வந்தாங்க. அவங்களுக்கு முகம் முழுக்க ஒரே இந்த செவ்வாப்பு மாதிரி இருக்குங்க. அதை சரியாயிட்டா நான் 48வது நாள் வந்து நான் குழந்தை கையால் மாலை வாங்கி போடுவோமா அப்படின்னாங்க. உண்மையாகவே அதே போல் மாலை நேரமாக வந்திருந்தாங்க. அந்த குட்டி பாப்பா கையால் நம்ம கார்த்திகையனுக்கு மாலை வாங்கி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு போனாங்க. நம்ம அதுக்கப்புறம் அகிலாமா வந்திருந்தாங்க, அவங்களும் வந்து மாலை நேரத்தில் சாமி கும்பிட்டுட்டு போனாங்க. ரொம்ப நிறைவு, சந்தோஷம். இந்த 48 நாட்களில் இவ்வளோ பேருமே ஒன்று சேர நம்ம கார்த்திகேயனை வந்து இன்னும் அவருடைய புகழை வந்து என்னாலும் வந்து நம்ம பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசையும் கூட. காட்டு முதல் நாள் பூஜை ஆரம்பித்த நாள்லேருந்து இந்த 48 நாட்களுமே அவருக்கு என்னால் முடிஞ்ச அலங்காரங்களை செய்து பார்த்துருந்தேன். நிறைய பேர் வந்து முருகனுடைய அந்த கண் பார்வை நம்ம கார்த்திகேயனுடைய அந்த வேல் முகத்தில் வந்து அவ்வளோ தெளிவாக தெரியும். பூஜை அன்றைக்கும் முகம் அம்சம் வந்து முருகர் முகம் அப்படியே இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி சொன்னதாக இருக்கட்டும். இப்போ ஒன்று காமிக்கிறேன், அதை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கார்த்திகேயன் வந்து கண் பார்வையிலே அப்படி நம்மளை அசர வைப்பார். குழந்த முகமாக அப்படியே கண் பார்வை பார்த்தீங்கன்னா அப்படி மிரட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் முதல்ல வந்து காட்சி கொடுத்து மேலே இருக்க பாருங்கள், பாம்பன் ஐயாவோட முகத்தை அப்படியே கொண்டு வந்தார். அந்த பொட்டுக்குள்ளே வந்து அவருடைய உருவம் அப்படியே வந்தது. ஐயா அதாவது குருவுடைய அருள் அப்படியே இருக்குங்க அவர்கிட்ட. அவரே ஒரு குரு தான், இருந்தாலும் குருமார்களுடைய தலத்துக்காக போயிட்டு வராருன்னா பாருங்கள். குழந்தை அப்படியே பால் குடிக்கிற முகம் போல் இந்த கண் பார்வையாகட்டும் ஒன்றும் ஐயன் நமக்காக காட்சி கொடுக்குறாரு. கண்ணார எல்லாரும் பார்த்து வணங்கிக்கோங்க. இவ்வளோத்துக்கும் மிகப்பெரிய காரணமாக இருந்த நம்ம வெங்கட்ராம அப்பாவை அவருக்கு பெரிய நன்றி சொல்லும். குருவாக இருந்து நம்மளை வழி நடத்துகின்றார். குரு அருள் நிறைந்த கார்த்திகேயனுடைய அருளும் ஆசீர்வாதம் இனிமே நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்க போகின்றது. அடுத்து நம்ம வயலூரில் சிறப்பான முறையில் வேல்மாறல் பூஜை ஐயன் வந்து நமக்கு நடத்தி நமக்கான அருளை வந்து தரப்போகிறாரு. அடுத்து ஒரு சிறப்பான பதிவுகளோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.